எல்லாரும் என்ன ஏதோ அந்நியனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏலியன்ஸ் போல பார்க்கறாங்க, வானத்திலிருந்து வந்தவன போல பார்க்கறாங்க. அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன். எனக்கு அடுத்த வசனம் படிக்கும்போது உடஞ்சே போயிட்டேன். நீங்க எப்படி பைபிள் படிக்கிறீங்கன்னு தெரியல. தண்ணி கேட்டா கூட கெஞ்ச வேண்டியதாயிருச்சு. அவனுக்கு நான் தான் சம்பளம் கொடுத்தேன், அவனுக்கு நான் தான் எல்லாமே செஞ்சேன், அவனுக்கு எல்லா நன்மையும் நான் தான் கொடுத்தேன். ஆனா இப்ப என்னை கொண்டு போய் அந்த பாத்ரூம்ல விடுறானா, எனக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுறானா, எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுறானா, நான் கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். நான் ஏன் இதை இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா, உங்க விசுவாசம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் நான் இங்க சொல்றேன். சரி, சூழ்நிலை போதும்ல, விசுவாசம் எவ்வளவுன்னு பாப்போமா? இதே அதிகாரத்துல இதே சூழ்நிலையில, ஆமா, 23ஆம் வசனத்துல பாருங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாய் இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இந்த வியாதியின் நடுவுல, இந்த கண்ணீர்ல ஒண்ணு சொல்ல போறேன். வரும் தலைமுறைக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன். தயவு செய்து இதை எழுதிருங்க. இதை ஒரு மலையில எழுதுங்க, இதை ஒரு ஸ்லேட்ல எழுதுங்க. இது கண்டிப்பா வரும் தலைமுறைக்கு தெரியப்படுத்தணும். அவன் பிரச்சனையில என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியணும். அவன் கஷ்டத்துல அவன் என்ன செய்யணும்னு இதை எழுதுங்க. தயவு செய்து இதை எழுதி ஒரு புத்தகமா கோர்த்துருங்க. உங்க எல்லாருக்கும் சொல்லவா, இந்த பைபிள்ல முதல் புத்தகம் யோபு புத்தகம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த யோபு புத்தகத்தை எழுதுனது நம்ம மோசே தான். இந்த யோபு ஏதோ சங்கீதத்துக்குள்ள இருக்காருங்கிறதுக்காக நமக்கு முன்னாடி உள்ள காலத்தில் வாழ்ந்தவர்னு நீங்கள் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. என்ன, யோபுவினுடைய வயது, யோபுவுக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்த வயது, யோபு எழுத்துக்கள் உருவாகிற காலத்துக்கு முன்னமே இருந்தது போல் தெரிகிறது. எழுத்துக்கள் உருவாவதற்கு முன்ன காலத்தில் சொல்றான், நான் இப்ப சொல்ல போறதை எழுதுங்க. என்ன மாதிரி 4 பேர் பிரச்சனையில வருவான், அவன் என்ன செய்யணும்னு ஒன்று சொல்றேன். நானும் நீயும் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம். இந்த செய்தியும் தெரியணும். நாம் ஆராதிக்கிறவர் ஒரு சிலை அல்ல, நாம் ஆராதிக்கிறவர் ஒரு போட்டோவில் அல்ல, நாம் ஆராதிக்கிறவர் நம்முடைய ஆராதிக்கிறவருடைய பிரச்சனைகளை அறியாதவர் அல்ல, நாம் ஆராதிக்கிறவர் நம்முடைய படுக்கை அறியாதவர் அல்ல, நாம் ஆராதிக்கிறவர் நம்முடைய நிலைமை அறியாதவர் அல்ல, நாம் ஆராதிக்கிறவர் நம்முடைய தோல்வி அறியாதவர் அல்ல, நாம் ஆராதிக்கிறவர் நம்முடைய வீழ்ச்சி அறியாதவர் அல்ல. நாம் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். நம்புறவங்க ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அததான் அவர் சொல்றார். என் பிள்ளை என்ன ஒதுக்கி இருக்கலாம், அவன் பார்வை வேற மாதிரி இருக்கலாம், என் சொந்தங்கள் என்னை ஒதுக்கி இருக்கலாம், பந்து ஜனங்கள் ஒதுக்கி இருக்கலாம், என் வேலைக்காரன் கூட என்ன ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்வேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி சொல்றார்? 24ஆம் வசனத்துல பாருங்க. அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள், என்றைக்கும் நிலைக்க அவைகள், கருங்களிலே ஒளிவெட்டாகவும் எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற, என்னை விட்டுவிக்கிற, என்னை காப்பாற்றுகிற. அப்ப யோபு தன்னுடைய வியாதியில இயேசுவை பார்த்திருக்காரு, இயேசுவின் வல்லமையை பார்த்திருக்கிறாரு, அந்த படுக்கையை எடுத்துட்டு நடக்க வைக்கிற வல்லமையை பார்த்திருக்காரு, அந்த பிரச்சனையை மாற்றுகிற ஆண்டவரை பார்த்திருக்கிறாரு, இந்த வியாதியை நீக்குவார்னு அவர் பார்த்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? படுக்கையிலும் கர்த்தரை குறித்து பேசுகிற விசுவாசம் உண்டா? படுக்கையிலும் தேவனை உயர்த்துகிற விசுவாசம் உண்டா? படுத்த படுக்கையிலும் தேவனை மகிமைப்படுத்துகிற நம்பிக்கை உண்டா? வந்து ஜனங்கள் தள்ளி போன போதும் மீட்பர் இருக்கிறார் என்று சொல்லுகிற நம்பிக்கை உண்டா? அவர் சொன்னார், ஆமா, ஏனோக்கு சொன்னார், இயேசு திரும்ப வந்து இந்த பூமியில நிற்பார் என்பதை.